ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி ரசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த இஞ்சி ரசம் வந்து சீக்கிரமாகவே ஜீரணமாயிரும். அஜீரணக்குள்ளே இருக்கிறவங்க இந்த இஞ்சி ரசத்தை வச்சு குடிச்சிங்கன்னா உடனே ஜீரணமாயிரும். அதேமாரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ரசம் தான் இது. வீட்டிலே ரொம்ப சுலபமாக இஞ்சி ரசத்தை எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இஞ்சி ரசம் பண்ணுறக்கு 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடவே பருப்பு வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு மூடி போட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பருப்பு பாருங்கள், ஒரு விசில் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போது பருப்பில் அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். அந்த பருப்பை அப்படியே வச்சுருக்கலாம். இந்த பருப்பை கரண்டி வச்சு லேசாக மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் மீடியமான தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன். இது இதில் வச்சிடலாம். இந்த சூட்லேயே கொஞ்சம் அது குக் ஆகிற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் ஆறுறதுக்குள்ளே நம்ம மசாலா மட்டும் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் குருமிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இது கூட ஒரு 4-5 பூண்டு. நான் சின்ன பூண்டாக இருக்கிறங்காட்டி ஒரு 8 பூண்டு எடுத்துருக்கேங்க. பெரிய பூண்டாக இருந்திங்கன்னா ஒரு 4 பூண்டு போதும். இது 1 கரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரசத்துக்கு கேஷுவலாக நம்ம எப்போவுமே தட்டுற மாதிரி தான் 1 கரையாக அரைச்சி எடுத்துருக்கேன். தண்ணி பாருங்கள் கொஞ்சம் வெதுன்னு ஆயிடுச்சு. தக்காளி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களாலே தெரியுது பாருங்கள், தோல் பாருங்கள் உறிஞ்சி வந்துட்டுருக்கு. இப்போ இது நம்ம தக்காளி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கையிலையே. பாருங்கள், சூடான தண்ணியில் போடும்போது நம்மளுக்கு வந்து தக்காளி பாருங்கள் சீக்கிரம் வெந்திருக்குது. சீக்கிரமாகவே நம்மளுக்கு கையில் நசுங்க வருது பாருங்கள். இப்போ நான் நல்லா தக்காளி நல்லா புழிஞ்சிட்டேன். இப்போ இது கூட ஒரு லெமன் சைஸ் அளவு புளிக்கரைசல் எடுத்திருக்கேன். இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பருப்பு வேகும்போது கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தோம் இல்லையா, அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். நம்ம இஞ்சி ரசம் தானுங்க வைக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு இஞ்சி பாருங்கள் தோல் நீக்கி இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். நீங்கள் பொடியாக கட் பண்ணி போடுறதுனா கூட அப்படி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ரசம் வைக்க ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம், பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை லேசாக வதக்கி விடுங்க. இது வதங்கும் போதே இது கூடவே நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், லேசாக வதங்கினதுமே இது கூட நம்ம 2 பச்சை மிளகா, ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். அதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை வதக்கி விட்டுருங்க. பாருங்கள் வதங்கிருச்சு. இப்போ இது கூட துருவி வச்சுருக்கிற இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி துருவல் பாருங்கள் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பருப்பு தண்ணியில் புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கோங்களா, அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடவே நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பருப்பு வேக வைக்கும் போதே நம்ம மஞ்சத்தூள் போட்டோம் இல்லைங்களா, அதனால் இதில் இப்போ மஞ்சத்தூள் இப்போ இதில் ஆட் பண்ணல. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. நான் தாளிக்கும் போது தீ வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா நுர கட்டிடுச்சு. உங்களுக்கு புளி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லெமன் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் நறுக்கின கொத்தமல்லி தழைகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள்
லேசான கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட இஞ்சி ரசம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அஜீரண கோளாறு இருக்கிறவங்க இந்த இஞ்சி ரசத்தை உடனே வச்சு குடிச்சிங்கன்னா உடனே ஜீரணமாயிருங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ரசம் இது. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.